மனிதன் எப்போவுமே தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி தான் பேசுவான். அதாவது அவனுக்கு அதை நியாயமாப்படுத்தி நான் பண்ணுறேன். மனிதனுக்கு எப்போவுமே எதிரில் இருக்கிறவன் தான் தப்பு, தான் சரி, எதிரில் இருக்கிறவன் தப்பு, அப்படி தான் பேசுவான். நீங்கள் அதில் முரண்பட்டீங்கன்னா எந்திரிச்சு போயிடுவான். அவனுடைய பார்வையில் அவன் சரின்னு சொல்கிறதுக்கு தானே வந்திருக்கான். அந்த அந்த கவுன்சிலிங்கோட நோக்கமே நான் அவங்கள திருத்துறதில்லை, அவங்கள சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வராங்க. இன்றைக்கி நிறைய பேர் 100க்கு 90 பேர் தன்னை சரின்னு சொல்கிறதுக்கு தான் கவுன்சிலிங்க்கு வராங்களே தவிர, சரி இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், நான் என்ன சார் தவறு செஞ்சேன்னு ஒரு 10 பேர் கேட்பாங்க. இந்த 90 பேர் இருக்காங்கல்ல, அந்த சரின்றது ஒரு வித ஈகோ. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணும் பொழுது தான் மாற்றத்துக்கு தயாராகிறாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அவங்க பேசி முடிக்கிற வரை இருந்து காத்திருந்து சொல்லி அதற்கு பிறகு இதுக்கு இன்னொரு பார்வை இருக்குன்னு ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் கேட்ட மாற்றம் வரும்.